திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், இன்றைக்கி மதுரையில் வரக்கூடிய வழக்குகளும் அதே சமயத்தில் சென்னையில் வரக்கூடிய வழக்குகள் குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் அறை எண் 10 மாண்புமிகு நீதியரசர் RN மஞ்சுளா அவர்கள் முன்னிலையில் வழக்கு எண் 30 ஜான் ஜில்டர்ஸ் என்பவர் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு எதுன்னு கேட்டால், அவருடைய OMR நகலினை வேண்டி தான் அவர் வழக்கு தொடுத்துள்ளார். அதே சமயத்தில் இன்னொரு வழக்கும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வருது, 34வது வழக்காக வருது. இந்த வழக்கை தொடுத்தவர் ஜூலியட் என்பவர். இந்த வழக்கு என்னன்னு கேட்டால், அவர் பாட்டனியில் ஒரு சிறப்பு கல்வியின் மூலம் இடஒதுக்கீடு பிரிவில் அவருக்கு வேலை தகுதியானவர்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்கை தொடுத்துருக்காரு. இந்த 2 வழக்குகளுமே மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் முன்பு RN மஞ்சுளா முன்பு இந்த வழக்கு விசாரணை வருகிறது. அடுத்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகளை குறித்து காண்போம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 பெஞ்சுகளிலுமே வழக்கு வருது. அதாவது சிங்கிள் பெஞ்சிலையும் வழக்கு வருது, டபுள் பெஞ்சிலையும் வழக்கு வருது. சிங்கிள் பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் இளந்திரன் முன்பாக உள்ள வழக்குகளையும், அதே சமயத்தில் இரு நீதிபதி அமர்வு டபுள் பெஞ்சில் உள்ள வழக்குகள், அதாவது தலைமை நீதிபதி மற்றும் முகமது சபிக் அவர்கள் முன்னிலையில் உள்ள வழக்குகளையும் குறித்து தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல சிங்கிள் பெஞ்ச் வழக்கு என்னன்ட்டு பார்க்கலாம், அடுத்து டபுள் பெஞ்ச் வழக்கை பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறை எண் 31A மாண்புமிகு நீதியரசர் GK இளந்திரன் முன்பாக வரவுள்ள வழக்குகள் என்னன்னு கேட்டால், லிஸ்ட்டு செகண்டில் 40வது வழக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40வது வழக்கிலிருந்து 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50 தொடர்ந்து இந்த வழக்குகள்லாம் இன்றைக்கி TRPக்கு எதிராக உள்ள வழக்குகள் தான் இது விசாரிக்க வருது. இதில் 50வது வழக்கு சங்கர சுப்பு கிட்ட வழக்கறிஞர் ஆஜராகிறாரு. இந்த வழக்கில் தான் இந்த பிரித்தி என்பவங்க மேக்ஸும், அதேமாதிரி இன்னொருத்தவங்க ஸ்டெல்லா மேரி, இவங்க இங்கிலீஷு. இவங்க 2 பேருமே இந்த மறுநியமன தேர்வு கேட்டு வழக்கு தொடுத்தவங்க. மற்ற வழக்கெல்லாம் கவிதா ராமேஸ்வர் உள்ள வழக்குகள்லாம் எல்லாமே அவங்களுக்கு வேலை கேட்டு நான் இந்த பிரகாரம் அந்த ஸ்டார் கொஷினில் நானும் தகுதி உள்ளவன்னு சொல்லிட்டு தான் வழக்கு கேட்டிருக்காங்க. இந்த வழக்குகள்லாம் இன்றைக்கி சிங்கிள் பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் இளந்திரன் முன்பாக உள்ள வழக்குகள். அடுத்து டபுள் பெஞ்சில் வரக்கூடிய வழக்குகளை பார்க்கலாம். டபுள் பெஞ்சு அறை எண் 1 மாண்புமிகு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் ஜஸ்டிஸ் முகமது சபிக் அவர்கள் முன்னிலையில் வழக்கு எண் 18வதாக ஒரு வழக்கு வருது. இந்த 18வது வழக்கு இந்த வழக்கு தொடுத்தவங்க டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அவங்க கூட ஒரு 98 நபர்கள். இந்த வழக்கு 18வது வழக்காக வருது. சரி, இந்த வழக்கு குறித்து முழுமையான விளக்கம் நம்ம பார்க்கலாம் வாங்க.
இந்த வழக்கு வந்து 5/6/2024ல வந்து வழக்கு ஃபைல் ஆகி 28/6/2024ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. இந்த வழக்கு தொடுத்த பெட்டிஷனர் வந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ்டு புகழேந்தி மெய்கண்ட தேவன் கோகுல் இந்த மாதிரி இந்த வழக்கில் வந்து ஒரு 99 பேர் இருக்காங்க இந்த வழக்கில். அந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சங்கமும் சேர்த்து அதில் இருக்கிற உறுப்பினர்களும் அதில் வருவாங்க. எதிர்தரப்புவாதிகள் பார்க்க போனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் வந்து பள்ளிக்கல்வித்துறை ஆணையர், அப்புறம் வந்து பள்ளிக்கல்வி வந்து இணை இயக்குனர் வந்து, அப்புறம் வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர், டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு. இதில் வந்து ஒரு 1, 2, 6வதுலேருந்து 11வது வரைக்கும் ஏற்கனவே வந்து சிங்கிள் பெஞ்சில் இவங்க வழக்கு தொடுத்தவங்க. இப்போ வந்து இந்த வழக்கில் வந்து அவங்க வந்து டபுள் பெஞ்சுக்கு வரும்போது இந்த வழக்கில் அவங்க வந்து விலகிட்டவங்க. அதாவது இவங்க இந்த வழக்கில் போய் திரும்பி ஜாயின்னா ஒரு கேவியட் மனு போட்டு இந்த வழக்கில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் இவர்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றவர்களாக இருப்பாங்க. அதனால் இல்லைன்னா ஒரு சில இல்லைன்னா அது காரணமாக இருக்கும். இல்லைன்னா இந்த வழக்கை மேற்கொண்டு அவங்க பணம் கொடுத்து நடத்த முடியாதவர்களாக இருப்பாங்க. இதில் இந்த வழக்கை வந்து ஆஜராகக்கூடிய வழக்குன்னு வந்து கோவிந்தராஜ். இதை சொல்லிட்டேன் நம்ம ஆல்ரெடி வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி மற்றும் முகமது சபிக்கு முன்னாடி தான் வருது. வழக்கு இன்னைக்கு வந்து ஐட்டம் நம்பர் 18 வருது. இவங்களுடைய வந்து ப்ரேயர் என்னன்னு கேட்டால் வச்சுக்க, ஆல்ரெடி இவங்க வந்து சிங்கிள் பெஞ்சில் வந்து இந்த வழக்கு வந்து ஏற்கனவே வழக்கு தொடுத்தவங்க தான். அந்த ரெட் பெட்டிஷன் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க 6245. அப்போ வந்து அதில் வந்து 11/3/2024 வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எதிர்த்து தான் இந்த வழக்கு டபுள் பெஞ்சில் வருது. வாங்க அதை குறித்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். இவங்க மேல்முறையீடு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வழக்கு வர்றதுக்கு முன்னாடி சிங்கிள் பெஞ்சில் கொடுத்த உத்தரவு இதுதான். இதுதான் இந்த வழக்கில் இருக்கிறவங்க. இந்த வழக்கு வந்து அப்போதைக்கு 105 பேராக இருந்தாங்க. இப்போ வந்து அதான் ஒரு சில பேர் வந்து வழக்கில் இதில் இவங்க வந்து இந்த ப்ரேயர் மெயினாக என்னன்னு கேட்டால் வச்சுங்க, செகண்ட் கிரேடும் பிடி டீச்சரும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முன்னாடி பண்ணதுனால வந்து இவங்க வந்து இவங்களுடைய வந்து மதிப்பு அதாவது என்ன பேஸை கேட்குறாங்கன்னு கேட்டால் டெட்டு மார்க்கும் டெட்டு பாஸ்ட் இயர் வயசும் வந்து கேட்டிருக்காங்க. ஜியோ 149 முன்னாடியே வந்து இவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதை வச்சு அதை வச்சு அவங்க ஜியோ 149 சேலஞ்ச் பண்ணி தான் இந்த வழக்கு அவங்க போட்டிருந்தாங்க. அதாவது வந்து நியமன தேர்வுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு. இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இந்த வழக்கில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஒரு வழக்கு அது இந்த ரிப்பெட்டிஷன் 161 அதில் வந்து இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதே காரணம் காமிச்சு தான் இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த 161 வந்து அதான் சொன்னேன்ல, அந்த வழக்கு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த நியமன தேர்வு எதிராக வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு 8/1/2024. அது வந்து மாண்புமிகு நீதியரசர் இளந்திரையன் முன்பாக தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு. இது குறித்து அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யும்னு சொல்லியிருந்தார். அதில் ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. இந்த வழக்கு தள்ளுபடி செஞ்சதுனால இப்போ மீண்டும் வந்து டபுள் பெஞ்சுக்கு போய் இந்த வழக்கு அப்பீல் செய்து இன்று விசாரணைக்கு வருது. இது போன்ற செய்திகள், ஆசிரியர் சம்பந்தமான வழக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.